போன பிறகு அடுத்தது நம்ம பாக்யராஜ் சார் வர்றாரு. அவர் வந்து எப்படி பேட்டிங் பண்ணணும், அவர் போய் சீக்கிரமா பேட்டிங் பண்ணிட்டு சீக்கிரமா டக் அவுட் ஆகிட்டு வந்துடுறாரு. அதனால அவர் போய் கேட்கறாங்க, என்ன சார் நீங்க வி ஹேட் சோ மச் எக்ஸ்பெக்டேஷன், நீங்க போயிட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டு வந்தீங்க அப்படின்றாரு. இப்போ பாக்யராஜ் சார் வந்து எப்படி சொல்றாரு, எஸ் எஸ் நீங்க சொல்றது எனக்கு முற்றிலுமே புரியுது, ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். நீங்க விக்கி பாண்டியன் முகத்தை பாத்தீங்கன்னா அவன் முகம் மாடி போய் ஒரு தாமரை மாடி போன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் எப்படியாவது ஜெயிச்சு இந்தியாவுக்கு கப்பை வாங்கிடணும்னு மேல தூக்கினேன். ஆனா அந்த பாலு என் பேட்ல பட்டுச்சு. அந்த பாலை போன அம்பையரை டக்குன்னு கையை தூக்கிட்டான். அவன் மட்டும் என் கையை கையில கிடைச்சான்னா ஊழியில கூட்டு போய் நல்லா நொக்கு நொக்கிடுறேன். சரி, பாக்யராஜ் சார் இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம கார்த்திக் சார் அனுப்புறாங்க. கார்த்திக் சார் போயிட்டு சொல்றாரு பாருலாம். நீ என்ன என்ன வர முகத்துல போட நீ நீ பாண்டியன் பாண்டியன் நம்மதான் ஏற்கனவே பேசி வச்சிருந்தவன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. நீ பொருளை பாட என்னால அடிக்க முடியாது. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு ரன் தானே, பிளீஸ் அதை மட்டும் எனக்கு கொடுத்துடு. இல்லாட்டி ஊர்ல போனா என்ன உடச்சிடுவாங்க. ஒரு வழியா கார்த்திக் கெஞ்சி கூப்பிட்டு ஒரு ரன்னை வாங்கிட்டு வந்துருக்காரு மெட்ராஸ்ல. அடுத்ததா நம்ம கேப்டன் விஜயகாந்த் போறாரு. சரி, வழியே இல்ல கேப்டன் விஜயகாந்த் கூப்பிடலான்னு. ஆனா அவர் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் சார் பேட்டிங் பண்ண போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேப்டன் விஜய் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அப்படி இருக்கிறப்ப கேள்வியா சொல்றேன் கேட்டுக்க. நான் பேட்டிங் பண்ணோம்னா ரெண்டு கண்டிஷன் தான் போட்டேன். முதல் கண்டிஷன் பேட்டிங் பண்ணும் போது காக்கி சட்டை காக்கி பண்ணிட்டு தான் போட்டுக்குவேன், முடியாதுன்ட்டானுங்க. அடுத்தது பேட்டுக்கு என் கட்சி கொடியை தான் கலரா அடிக்கணும்னு, அதையும் முடியாதுன்ட்டானுங்க. அவங்க எதுக்குடா நான் பேட்டிங் பண்ணும். விஜயகாந்த் கை வெட்டிட்டாரு. அடுத்தது என்ன பண்ணலாம், சரி யாராவது யங் ஃபெலோஸ் அனுப்பலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் அனுப்புறாங்க. அஜித், நீங்க அடுத்தது பேட்டிங் பண்ண போறீங்க, என்ன நினைக்கிறீங்க? பாருல, நான் பார்த்து வந்த வெயிட் மாற வந்தல. இந்த பேட்டு காட்டு மட்டில செஞ்சதில்ல, நான் போய் போற செக்ஷன் அடிக்க போறேன்ல அப்படின்ட்டு வீராவசமா போறாரு. ஆனா போன வேகத்துக்கு அவுட் ஆகிட்டு வந்துடுறாரு. என்ன அஜித் போன வேகத்துக்கு திரும்பி வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, பட்டி பஸ்ல ஏத்தி நான் ஊருக்கு போயிருப்பேன்ல, என்ன கூப்பிட்டு பேட்டிங் பண்ணு பவுலிங் பண்ணா நான் எப்படி பண்ணுவேன் போல அது. அஜித்தும் போயிடுறாரு. சரி, அடுத்தது விஜய் அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்கண்ணா நான் என்ன போய் போக சொல்றீங்களா? என்னன்னா இது நியாயம்னா மெக்ராதுன்னா பால மெதுவா போடுங்கன்னா, நானா இப்பதான் நான் கன்னடத்துல இருந்து 2 படம், தெலுங்குல இருந்து 2 மகேஷ் பாபு படம் எல்லாத்தையும் காப்பி அடிச்சுட்டு ஓரளவு சூப்பர் ஸ்டாரு நான் சூப்பர் ஸ்டார் கதையை ஓடிட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு எனக்கு பவுல் ஆக்கி என் கதையை டோனல் பண்றீங்கன்னா வேணுங்கண்ணா. ஒரு வழியா விஜய் போயிட்டாரு. நேரம் இல்லாமையா. So thank you so much. Thank you very much.